என்ன? சகல நிறைவையும் நான் உனக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கேன்னு சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க விசுவாசிக்கணும். இந்த பூமியை விட்டு நான் போகும்போது எல்லா நிறைவையும் பார்த்துட்டு தான் நான் போவேன். கைது சொல்லமா, எல்லா நிறைவையும் நான் பார்த்துட்டு தான் போவேன். ஜியோ சொன்னான், அவன் போன சொன்ன உலகம் இது உலகம் உங்கள் கையில், உலகம் அவன் கையில் இல்லை. நிறைவையும் பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் கர்த்தருடைய சொல்லுகிறது. அவரது யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட உலகம் அவரது, செழிப்பான உலகம் அவரது, சமாதானமான உலகம் அவரது, வெற்றியான உலகம் அவரது. எல்லாம் வெற்றியில் நிறைந்த தேவன் என்னுடையவர். போய் ஆண்டவரை பார்க்கும் போதே அந்த நிறைவை பார்த்து பேசுங்க. எந்த நிறைவை பார்த்து பேசுங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறதுனால இந்த பூமியில எனக்கென்று ஒரு நிறைவை நீங்க வச்சிருப்பீங்க. அந்த நிறைவு எது? அந்த நிறைவு எது? அந்த நிறைவு எனக்கு நீர் தர வல்லவரா இருக்கிறீர். சகல நிறைவின் தேவன் அவர். எப்படிப்பட்ட தேவனுங்க? திரும்ப வருவோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே, அவரை புடிச்சுக்கங்க. யாரால நிறைவு கிடைக்க போகுது? இப்ப வெறுமை யாரால மாறப்போகுது? அவராலே, உங்களால கிடையாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு எளிமையா சொன்னார், நான் சொல்லவும் கூடாது, இது நான் தான் கட்டினேன், இது நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பேன், ஆனா கிருபை அதை செஞ்சிச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே அல்லாமல், அவராலே அல்லாமல் நீங்க வேலையில உயர முடியாது. அவராலே அல்லாமல் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவராலே அல்லாமல் பிள்ளைகள் பெரிய ஆக முடியாது. நீங்க சொல்லணும், அவர்தான் எல்லாமே. நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படி போங்க. ஆண்டவரே, எல்லாமே உங்களுது, எல்லாமே எல்லாமே உங்களுடையது. இந்த காரியத்தை எப்படி செய்கிறார்? நம்முடைய வசனத்தை அனுப்பி செய்கிறார். வசனத்தை அனுப்புகிறார். வியாதி நேரத்தில் குணமாக்குகிற வார்த்தை அனுப்புகிறார். நெருக்கத்து நேரத்தில் தேற்றுகிற வார்த்தை அனுப்புகிறார். கண்ணீருடைய நேரத்தில் கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அனுப்புகிறார். நம்ம கொடுக்கப்பட்ட வேதாக புத்தகம் பதில் நிறைந்த புத்தகம். நம்ம கொடுக்கப்பட்ட வேதாக புத்தகம் வெற்றி நிறைந்த புத்தகம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் விடுதலை நிறைந்த புத்தகம், சகல வல்லமை நிறைந்த புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். நம்புறீங்களா? இந்த வேத புத்தகம் எப்படிப்பட்டதுங்க? சகல நிறைவையும் என் தேவன் இதுல உள்ளடக்கி வச்சிருக்கிறார். இது பிளாங்க் செக். அவர் சைன் பண்ணிட்டாரு, அமௌண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டார், சைன் மட்டும் பண்ணிட்டார். அவர் கேட்கிறாரு, எவ்வளவு போட்டுக்கோ, உன் இஷ்டம் தான், எவ்வளவு போடுவீங்க, சும்மா எவ்வளவு போடுவீங்க? என்ன கேட்டா 1 கோடி போட்டுருவோம், அவ்வளவு போதுங்க. 1 crore சும்மா செலவுக்கு எவ்வளவு போடுவாங்க? 1 கோடி தான். எப்படி பார்க்கணும்? அவர் இந்த பூமியில எத்தனை கோடி வச்சிருக்காரு, எவ்வளவு இருக்கும், உலகத்துக்குள்ள எவ்வளவு தங்கங்கள் இருக்கும், வைரங்கள் இருக்கும், வெள்ளி இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும், நம்ம கணக்கு தெரியுமா? கணக்கு தெரியாது. தேவன் பொதுவானவர், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர், எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கிறவர். அவர் வித்தியாசம் பாராத தேவன். அவரிடத்துல பாரபட்சமே இல்லை, அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. அவரை தேடுகிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்க நினைக்கும் அவரு தான் கொடுத்தாரு, அவர் முன்னாடி கொடுத்தாரு, பின்னாடி கொடுத்தாரு, அவர்தான். அவருக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு, ஏதோ கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு, ஆனா கொடுக்காம விட மாட்டார். ரஜினியை பத்தி சாட்சி கேட்டிருக்கீங்களா? நான் ஆடிட்டேன், கேட்ட உடனே எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நடிக்கல, அவர் மரித்தார். அவரை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளுங்க இன்னைக்கு. அவரு உலக அளவில் பெரிய ஆள், உலக அளவில் ரொம்ப எல்லா மனுஷனுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம உலகம் வச்சு சொல்லக்கூடாது, தேவனாலே அன்றி ஒன்றுமே நடக்காது. அவர் மேல ஒரு தயவு வச்சார், அவர் பெரிய ஆள். நான் மேல வருவதா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு இருக்குமானால் தேவனுடைய வார்த்தைக்கு கோடி மடங்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே,
100 மடங்கு இல்ல, கோடி மடங்கு. ஆண்டவர் சொல்வார், அந்த வசனம் என்ன செய்யும் சொல்வார். அந்த வசனம் எப்படி திரும்பாதுன்னு சொல்வார். முதல்ல வசனத்துடைய சூழ்நிலை என்ன, அதுக்கப்புறம் வசனத்துடைய வல்லமை என்ன, மூணாவது வசனத்தின் செயல் என்ன. ஏசாயா 55 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைக்குது. அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் புசிக்கிற ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அது அப்படிங்க, எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் ஆமென், அது நான் விரும்புகிறதை செய்து ஆமென், நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, 3 காரியத்தை சொல்வாரு. அது வெறுமையாய் திரும்பாது, அது வெறுமையா திரும்பாது, அப்படியே சொல்ல, அப்படியே ஆமா, தேவனுடைய வாயை பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அது எப்படி மழை பெஞ்சு பூமியை நினைச்சு இதுல மனுஷனுக்கு விதையை கிளம்பி செய்கிறதோ, முளை கிளம்பி அது வளர்ந்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதையை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்லுகிற காரியம் வாய்க்கும்படி ஆகும். என்ன சொல்றாங்க? விரும்புகிறதை செய்து அவர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்களும் நாம் நன்றாக இருக்கணும். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்களும் நான் கடவுளுடைய வழியில் நடக்கணும். தேவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய நல்ல செய்கைகளால் நம்மை நிரப்பி நடத்தும். அதான் விருப்பம் தேவனுக்கு. சொல்றாரு, நான் விரும்புகிற காரியத்தை செய்யும். தேவன் விரும்புவது என்ன? நம்முடைய தலையை உயர்த்தி காண்பிப்பது, எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது, குறைவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது, நல்ல வஸ்திரத்தை கொடுப்பது. எனக்கு ஒரு ஆசை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன், 7 நாள் நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைங்க. எத்தனை நாள்? 21 வேலை இல்ல, அட்லீஸ்ட் 7 வேலையாகும். 21 வேலை சாப்பிட்டா அடுத்த நாள் ரொம்ப குண்டாயிடும். ரொம்ப இந்த வாரம் இந்த வாரம் கிடையாது சொல்லுவோம், இந்த வாரம் ஃபுல்லா கடிமைன்னு சொல்லுவோம் பாருங்க. ஒரு வாரம் ஃபுல்லா 7 நான்வெஜ் இருக்குதுங்க. இருக்குதா இல்லைங்களா? தெரிஞ்சு கைத்துக்கு நானே சொல்லிடுறேன், 7 நான்வெஜ் 7 இருக்குது. எழுதிங்க. மீன், சரியான பிரச்சனை. மீன், சிக்கனு, காடை, எறா, வாத்து, மட்டனு, ஆபிரகாமு. போன்ல மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த மெசேஜ் போயிருக்குது. அதான் ஆபிரகாம். இதுவே 7 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கணக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நண்டு இருக்குதா இல்லைங்களா? மீன்லயே பல வகை இருக்குது. மீன்ல ஒவ்வொரு மீன்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஏன்னா நாம விரும்பாம அதை செய்ய மாட்டேன். தேவனுடைய வசனம் விரும்பினாலும் அந்த இடத்தை நான் விரும்பாவிட்டால் அந்த வசனம் அங்க போறது இல்ல, வசனம் போராடிட்டு இருக்கும். நான் கொடுக்க வரேன், கடவுள் கொடுத்தா பூசாரி தடுக்கிறான்ற மாதிரி அவர் கொடுக்க வல்லவர். அவர் எதை அனுப்புகிறார்? வசனத்தை அனுப்புகிறார். எதை அனுப்புறாருங்க? அந்த வசனம் வெறுமையாய் அவர்கிட்ட திரும்பாது, அவர் விரும்புகிறதை நிச்சயமாய் செய்யும். உங்க விருப்பத்தை காட்டிலும், ஏன் விருப்பத்தை காட்டிலும் அவருடைய விருப்பம் மிக 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 உயர்ந்தது. அதை நம்புறீங்களா? அவர் சொல்றாரு, ஓ நினைவை காட்டணும், ஓ வழியை காட்டணும், என் நினைவு எப்படி பார்த்துக்க. நமக்கு புரிதல் சொல்றாரு. பூமியை பாரு, வானத்தை பாரு சொன்னாரா இல்லைங்களா? பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதை காட்டிலும் உன் வழிகளும், அதை காட்டிலும் உன் நினைவுகளும், உன் நினைவுகளை பார்த்தும் என் நினைவுகள் உயர்ந்ததே. அந்த உயர்ந்த நினைவை எப்படி வெளிப்படுத்துறாரு? என் வார்த்தை ஒருத்தனுக்குள்ள போனா அது அவனை வெறுமையாய் விடாது. உள்ள இருக்கிற வெறுமையை தூக்கி எடுத்து விட்டு நான் ஒரு விருப்பத்தை வைக்கிறேன், நான் ஒரு செய்கை அவனுக்குள் செய்கிறேன். அந்த செய்கை என்ன? என் பிள்ளைகள் சகல நிறைவினால் நிறைந்திருப்பார்கள்.
நம்ம சொல்லுவோம், நான் நிறைவா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருக்கிறாரு. இப்படி இப்படியோ கேட்டு பார்த்தேன், எனக்கு கேட்கல. தேவனுடைய பிள்ளைங்கன்னா அவங்க நிச்சயமா காணிக்கை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? கையை தூக்க மாட்டீங்க. நான் வேற மாதிரி சொன்னேன். அவரு 22,000 நான் என்ன பண்றது, 22,000 என்ன பண்றது, கஷ்டம் இல்லையா? நிச்சயமா என்ன கொடுக்க சொல்லல. உங்களுக்கு அறிமுகமான ஊழியக்காரர் கொடுங்க. நான் யாருக்குமே எனக்கு காசு கொடுங்க, எந்த ஊழியர் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு அவமானமா இருக்கும். அழைச்ச ஒரு தேவன் ஆண்டவர் தருவார். அவர் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றாருங்க? கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. எனக்கு வேதனையா இருக்கும். ஏன் இந்த நிலையில இருக்கிறாரு? நிறைய பத்தி பேசலாம், வசனம் நிறைய சொல்லலாம், என்ன சொல்லலாம். நீங்க அன்பை விதைச்ச அன்பை எடுப்பீங்க, காணிக்கை விதைச்ச ஆசீர்வாதத்தை எடுப்பீங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சிலருக்கு ஆசீர்வாதம் சோதனையா முடிஞ்சது சரிங்களா? ஆசீர்வாதம் பெரிய சோதனையா முடியும். இல்லாதப்ப சின்னதுல கொடுத்துருப்பாங்க. வளர 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 அவங்க எந்த நிலைக்கு போகும்போது நம்ம கொடுத்துதானே இவருக்கு ஆக போகுது. நிச்சயமா அப்படி கிடையாது. அப்படி யாரையும் பார்த்தது இல்லை. அவர் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர பாஸ்டரா இருந்தார், பெரிய கோட்டீஸ்வர பாஸ்டருங்க. அவருக்கெல்லாம் நான் கொடுக்குற காணிக்கை ஒண்ணுமே இல்லை. அந்த வழியா போனேன். அவர் பெரிய ஆளு. ஒரே நிமிஷம் ஜபங்க. எத்தனை நிமிஷம் ஜபம்? ஒரே நிமிஷம் ஜபம். ஏன் பாருங்க பெரிய காணிக்கை குத்தம் பாருங்க. ஆனாங்க வைங்க. நீங்க சொன்ன, நான் உங்களுக்கு இல்ல, நான் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன். நான் தேவனுக்கு கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? உங்களுக்கு இல்ல. நான் யாருக்கு கொடுத்தாலும் தான் பார்ப்பேன். உங்களுக்கு இல்ல, நான் அதை கடவுளுக்கு கொடுக்குறேன். நான் கடவுளுக்கு நேரடியாக எதுவும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்தா அது கடவுளுடைய கணக்குல டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமா? சும்மா சொல்லுங்க, கிரெடிட்டா டெபிட்டாங்க? டெபிட் ஆகாதுங்க, கிரெடிட் ஆகும். எடுத்தாதாங்க டெபிட். என் அக்கவுண்ட்ல இருந்து ஒண்ணு போனாதான் டெபிட். ஏன் அக்கவுண்ட் டெபிட் இல்ல? ஏன்னா அவர் எனக்கு கிரெடிட் பண்றாரு. நான் இங்க கொடுக்கும்போது நான் அவருக்கு கிரெடிட் பண்றேன். ஆமென். நீங்க எனக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அவர் கொடுக்கறாரு. அவருக்கு ஒரு பங்கு எனக்கு கொடுக்குறீங்க, நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கறேன். எப்படியும் சுத்தி அவர் கைக்கு தான் போவோம். ஆமாவா இல்லைங்களா? எப்படியும் சுத்தி எங்க தான் போவோம்? அதான் தாவீது சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கிறேன்னா உங்க கரத்துல இருந்து வாங்க ஆண்டவரே, உங்க கரத்துக்கே கொடுக்கிறேன். ஆண்டுடைய வசனம் ஒரு விதை, அது வெறுமையா என்ன பண்ணாதுங்க, திரும்பாது. எனக்கு எனக்கு வாங்குறத காட்டிலும் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாங்குறத காட்டிலும், ஆமா நான் தனியா ஜோப்பறேன், அப்படிதான் ஜோப்பேன். ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே நான் நிறைய கொடுக்கணும் ஆண்டவரே மத்தவங்களுக்கு. நான் என்ன சொல்லுவேன், நான் நிறைய பண்ண ஆண்டவரே, இதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் வந்து இல்லை, கொடுக்கணும் 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 கொடுக்கணும்னு. ஒரு ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சா அவன் 1 கோடி ரூபாய் கூட கொடுப்பான். எடுத்து வச்சுக்கோ. 1 ரூபாய் அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னா தேவனுக்கும் பிறருக்கும் குடும்பத்துக்கும் தாய் தகப்பனுக்கும் 1 ரூபாய்க்கு உண்மையா இருந்தா அவன் அநேகத்தில் அதிகாரி ஆயிடுவான். அதான் சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன் அநேகத்தின் மேல அதிகாரியா இருக்க. மோகன் சியானை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடி கணக்கில் கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? எவ்வளவு கொடுக்குறாரு? கோடிங்க. கோடி கணக்கில் கொடுத்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சுனாமி, ஒரு பிரச்சனைனா நான் யோசிக்கிறேன், எப்படி கொடுக்குறேன்? அந்த மனசு நம்ம கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் தெரியுமா? அந்த மனசு அன்புள்ள மனசா இருக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அந்த லவ்வோட அன்போட கொடுத்தாதான் கடவுள் ஏத்துக்குவாரு. நான் கேட்கிற வம்போடு கொடுத்தா நான் ஏத்துக்குவேன், ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். தேவனுடைய காரியத்துக்கு நீங்கள் எதை செய்தாலும் வேதம் சொல்வது, உங்கள் செய்கை எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவை. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், நான் யாருக்கும் அந்த சாப்பாடு விஷயம் கூட என்னால சரியா கொடுக்க முடியாது. திடீர்னு வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்குன்னா கொடுக்காம அனுப்பவே மாட்டேன். என்கிட்ட அதுதான் இருக்குன்னா ஷேர் பண்ணியாவது என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஏன்னா இந்த பூமியில நாம் எதை விதைக்கிறோமோ அது நம்முடைய மகிமையாக அமையும். ஆமென். என்ன பண்ணுங்க, அந்த ஒவ்வொரு விதையும் என் சந்ததிக்கு நான் பாதுகாப்பா வச்சுட்டு போறேன். தேவன் யாரா இருக்கிறாரு? நீங்க கொடுக்கிறது உங்க கையில வந்து சேரும். சேருமா சேராதுங்களா? உங்க
உங்க கையில நிச்சயமா அது சேரும். நான் அதனால மனுஷனை பார்த்து கொடுக்கறதே கிடையாது. நான் ஊழியம் தொடங்கும் போது பாடுகளான கஷ்டமான ஊழியம் தான். எனக்கு தலைமை போறது தெரியும், பாரதியில் இருக்கிற பாஸ்டர். ஒரு நாளும் இத்தனை லட்சம் ஒரு காணிக்க வருது, இந்த சின்ன காணிக்க அவர் கொடுக்கணுமா நினைச்சதே கிடையாது. அதை நான் மனமு வந்து கொடுப்பேங்க. முதல் வார காணிக்க ஃபுல்லா அவங்களுக்கு தாங்க செலவு பண்ணுவேன், பெருசா வராது. ஆரம்பத்தில் டேவிட் அண்ணனும் ராகலமா இல்ல, ஆரம்ப ஊழியத்தில் நான் கண்டது மாசம் 200 ரூபாய் நோட்டு தான். மற்றதெல்லாம் ஆந்திரா உண்டி போல் தான் சத்தம் கேட்கும். ஆந்திரா உண்டி, ஆந்திரால போட்டோம்னா ஜல்லு ஜல்லு தான் சத்தம் கேட்கும். சோர்ந்தே போக மாட்டேன். அந்த பழைய பெட்டியை பார்த்து பேசுவேன். ஷீபா ஒரு நாள் வரும், மாறி எடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். நான் எதுவுமே இப்ப நிறைய பாருங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அதுல என்ன கூத்துனா, எதனால ஃபேமிலியில பிரச்சனைனா அந்த மாசம் அந்த 100 ரூபாய் கையில கிடைக்காதுங்க, கிடைக்காது. அவங்களுக்கு இல்லைன்னா எனக்கு எப்படி வரும்? அவங்களுக்கு அந்த மாசம் சம்பளம் ஏதோ ஒரு பிரச்சனை என் கையில வராது. ஆனா சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு சூழ்நிலை என்னமோ கொடுக்கல, எனக்கு வழியை தரங்கப்பா. ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் ஞாபகம் இருக்குங்க, எங்க பெரிய பாஸ்டர் கொடுக்கல, 700 ரூபாய் கொடுப்பாரு காணிக்க. மாசம் எவ்வளவு கொடுப்பாருங்க? 700 ரூபாய், 7000 மாதிரி. சிறில் 2 வயசு பையன். அந்த 700 ரூபாய் கூப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு வந்துட்டார். யாருக்கு ஸ்தோத்திரம்? அப்பதான் நான் கணக்கு பார்த்தேன், ஏறக்குறைய 2-3 லட்சம் ரூபாய் வருதுல்ல, நம்ம செய்யற ஒரு ஊழியத்துக்கு ஒரு 700 ரூபாய்க்கு யோசிக்கிறாங்க. வந்துட்டேன், வந்து சொல்றேன், ஐயோ இந்த மாசம் எப்படி என்ன பண்ணலாம், ஜோம் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? அவர் மூணு 700 ரூபாய் கையை அந்த மாசம் திடீர்னு ஒருத்தர் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிட்டு 1200 ரூபாய் கையில கொடுத்து போனார். ஒரு 1000 ரூபாய் நோட்டு, 2 100 ரூபாய் நோட்டு மறக்கவே முடியாது. தருவாங்க நினைச்சு பார்க்கல. வந்தாங்க, பில்டிங் ஓனர் கிட்ட கேட்டாங்க, எங்க கல்யாணம் நத்திங்க பிரதர்ட்ட எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பாஸ்டர் இருந்தார். என் கையில ஒண்ணும் இல்லாம நாளைக்கு என்ன பண்ண போறேன், என் புறவுகிட்ட சொன்னது கிடையாது, அவங்க சகோதரிக்கு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் காத்திருந்தலாம், ஒரு நாள் வரும். என்ன வரும்? ஒரு நாள் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் வரும். அந்த நாள் கர்த்தருடையது, அந்த நாள் உங்களுடையது. அந்த நாள் சரியான அவர் கூப்பிடுற பிரதர், பாஸ்டர் என்னங்க பாஸ்டர் சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரணும் பாஸ்டர், சரி போயிட்டு வாங்க. கையில கொடுக்குறாரு. ஏன்னா நான் ஒரு மாசம் சாப்பிடணும் இல்லையா? எந்த மனுஷனுடைய கரங்கள் மூடினாலும் அவருடைய அதிசயமான கரம் மூடப்படுவதில்லை. சிலுவையிலே இந்த ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கரங்களை விரித்து ஜீவனை விட்டார். நீங்க போய் பாருங்க, ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட போட்டோ பாருங்க. கை இப்படி மூடி இருக்காது, கை இப்படி எல்லாம் மூடி இருக்காது. கை மூடி இருக்குதா? அது என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் கொடுத்தீர், ஆனால் இப்போது வெறும் கை ஒன்றுமில்லாம நான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன். நீங்களும் முகத்தை மறைச்சிட்டீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய கரம் எப்போது சிலுவையில் அடிக்கப்பட்டு முழு மனிதனுடைய கையின் பிரயாசத்தில் வரப்போது சாபத்தை நான் சுமந்தேனோ, நான் வெறும் கையா போகிறேன். ஆனா உங்களுடைய விசுவாசிகள் வெறும் கையா நீ விடுகிறவர் அல்ல. உங்களை விட மாட்டாங்க வெறும் கையா, என்னை விட மாட்டாங்க. நீங்க சிலுவையை பாருங்க. அந்த சிலுவையில என் நேசரின் கரம் விரிக்கப்பட்டபடினால என்னுடைய ஆசீர்வாதம் அதனுடைய நிறைவின் அடிப்படையில் இருக்கு. தீர்க்கதரிசனமாக எடுத்துங்க, என் தேவனுடைய கரம் மூடப்படாது. பரலோகத்துக்கு வாசல் இல்லை தெரியுமா? பரலோகத்துக்கு வாசல் இருக்குது, கதவு இல்லை. என்ன? பரலோகத்துக்கு கதவு இருக்காங்க, அங்கே ராக்காலம் இல்லாதபடினால் அதன் வாசல்கள் பூட்டப்படுவதே இல்லை. என் தேவன் பூட்டப்படாத ஒரு இடத்துல இருக்கிறார். என் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பேங்க்ல இருந்து கூட திருடி போயிடலாம், உங்க பீரோல இருந்து திருடி போயிடலாம். என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் திருட முடியாது. அதற்காக ஒரு பேரை வச்சிருக்கிறார் கர்த்தர். தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வானத்தை திறந்து இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருங்க. அதே வானத்தின் வழியா போனாரு. நீங்க சொல்லுங்க, என் பிதாவாகிய தேவன் எனக்காக வானத்தை திறக்கிறவர், எனக்காக கல்வாரி சிலுவையில் புதிய வழிகளை திறந்தவர். நான் இல்லாத நேரத்துல வழி இருக்கதான் செய்யும். எத்தனை பேர் வழி எல்லாம் பட்டிருக்கீங்க? சபத கேட்டு அவர் பர்சனல் விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவார். சில வேலையில நான் ஆச்சரியப்படுவேன். என்ன பண்ணுவேன்? ஆச்சரியப்படுவேன், இவர் கூட அப்படி வருமானு. எல்லாருக்கும் வரும், எல்லாருக்குமே எல்லாருக்கும் வரும்.
அதான் எல்லாருடைய பாடுகளை, எல்லாருடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யம் உள்ள இயேசு சுமந்து தீர்க்கும்படி அவர் தரித்திரர் ஆனாரே. அதன் அடிப்படையில நீங்களும் உங்கள் சந்ததியும் இந்த வானமும் பூமியும் இருக்கும் வரை, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை நம்முடைய சந்ததி நிறைவை அனுபவிக்கும் நம்புங்கள். ஆசீர்வதிப்பார்.